ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹவு கேன் வி மெஷர் ஆர் ஸ்பிரிச்சுவல் growth? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை நாம் எப்படி அளவிட முடியும் என்ற தலைப்பிலே கடந்த 2 நாட்களாக நாம் எபிரேய நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியின் அடிப்படையில் பல காரியங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். நேற்றைய தினத்திலே நாம் இந்த 2வது கேள்வியை பார்த்தோம். அந்த 2வது கேள்வியின் அடிப்படையில் இன்றைக்கும் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கு பலமான ஆகாரத்தை உட்கொள்கிறவனாக இருக்கிறேனா? am I eating meat or drinking milk? இல்லாவிட்டால் பாலை குடிக்கிறவனாய், பாலை உண்கிறவனாய் இருக்கிறேனா? இதுதான் கேள்வி. அப்போ இன்றைக்கி நாம் அந்த வேத பகுதியின் அடிப்படையில் இன்னும் மற்ற காரியங்களை தொடர்ந்து பார்க்கலாம். பால் என்று சொல்லும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதில் முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே பால் என்பது திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பால் என்கிற வார்த்தை வருகிறது. ஆக ஆண்டுடைய வார்த்தை பாலுக்கு ஒப்பனையாய் அந்த இடத்துல பேசப்படுகிறது. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆக பால் என்று சொன்னாலே நாம் அதை எதிர்க்கிறவர்களா, இல்லாவிட்டால் அதை ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் என்று அவசியம் அல்ல. ஆண்டுடைய வசனம் அது திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலுக்கு ஒப்பனையாய் பேசப்படுகிறது. அப்போ நாம் இன்றைக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, குழந்தைகளுக்கு எப்படி பால் தேவையோ அவசியமோ அது வாஞ்சையாக இருக்குமோ அதே போல் ஆண்டுடைய வசனத்தின் மேல் நமக்கு வாஞ்சை விருப்பம் அதிகமாய் கொண்டே இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டென்று ஒருவேளை எனக்கு வாஞ்சை இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஆண்டுடைய வசனத்தின் மேல் எனக்கு வாஞ்சை இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அப்போ இன்றைக்கு என்னுடைய வாஞ்சை பெருகி கொண்டே போகிறதா இல்லாவிட்டால் சுருங்கி கொண்டே போகிறதா? இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போது மறுபடியும் இந்த எபிரேய நிருபம் 5ஆம் அதிகாரம் அதில் இந்த 12ஆம் வசனத்தை பாருங்கள். 13ஆம் வசனத்திலே பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாக இருக்கிறான். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடியினாலே என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே அது எப்படியா எழுதப்பட்டிருக்கிறது? ஃபார் ஹீ இஸ் அ பேப். பாலை மாத்திரம் குடித்து கொண்டே இருக்கிறவர்கள் நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவர்களாய், அதிலே தேர்ச்சி பெறாதவர்களாய் இருக்கிறபடினால் அவர்கள் குழந்தைகளாகவே மாறிவிட்டார்கள் என்கிற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் ஒரு காலகட்டத்திலே ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாய் தேவ பிள்ளையாய் மாறி இவ்வளோ வருடங்கள் ஆன பிறகு முதிர்ச்சியை காட்ட வேண்டிய அந்த நபர், குறிப்பிட்ட நபரோ அந்த விசுவாசியோ, ஆனால் அவர்கள் அந்த முதிர்ச்சியை, அந்த நிலைமையை அடையாமல் இன்னும் குழந்தைகளைப் போலவே குழந்தைத்தனமாகவே காரியங்களை செய்து வருகிறார்களே, அதே தான் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சிறு பிள்ளைகள் அல்ல, குழந்தைகள், பேபிஸ். they will be handed from one person to another. குழந்தைகள் தானாக நடக்க முடியாது. ஆகவே அந்த குழந்தைகளை தகப்பனோ தாயோ இல்லாவிட்டால் அந்த வீட்டாரோ மற்றவர்களோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர்கள் தூக்கி கொண்டு தான் போவார்கள். ஆக மற்றவர்களே சார்ந்து தான் அந்த குழந்தைகள் எப்பொழுதுமே ஜீவிக்க வேண்டும் குழந்தை பருவத்தில். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்னா, எப்படி இந்த குழந்தைகளை ஒருவர் மாறி மாறி தூக்கி கொண்டு இங்கும் அங்குமாக போய் கொண்டிருக்கிறார்களோ அதே போல தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகளாக இருக்கிறவர்கள் பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலப்புண்டு திரிகிறவர்களாய் அலைகிறவர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி செய்தார்? இதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 12ஆம் வசனத்தை பார்க்க வேண்டும். 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும்
அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் ஆக இந்த காரணங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டுதான் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று இந்த 5 விதமான ஊழியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த 13ஆம் வசனத்தில். அப்போ இந்த 5 விதமான ஊழியங்களுடைய பிரதானமான நோக்கமே என்ன தெரியுமா? நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே இங்கும் அங்குமாக எப்படி குழந்தை ஒருவர் கை மாறி இன்னொருவர் தூக்கி கொண்டு போகிறார்கள் அதே போல நாம் இல்லாதபடிக்கு அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் என்ன செய்யணும்? அன்பு மாத்திரம் நமக்கு இருந்தால் போதாது. அது ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கம் மாத்திரம்தான். நாணயத்தினுடைய இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? சத்தியம். அன்புடன் சத்தியம், சத்தியத்துடன் அன்பு, இது ரெண்டுமே கை கோர்த்து செல்ல வேண்டும். சத்தியத்தை அடகு வைத்து அன்பு செலுத்துவதும் அன்பை அடகு வைத்து சத்தியத்தை பேசுவதும் ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம். இதை நம்ம மனதில் வைத்து கொள்ளணும். அப்போ இன்றைக்கி அன்பு நம்ம ரொம்ப பொழிஞ்சிடக்கூடாது. சத்தியத்தை அடகு வைத்து விட்டு அன்பு செலுத்த வேண்டும் என்று அவசியமில்லை. இது ஆணுடைய வார்த்தைக்கு விரோதமான ஒரு காரியங்கள் இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளாக இதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. யார் மனசையும் புண்படுத்தாமல் நீங்கள் மேலோட்டமாக கொஞ்சம் பேசுங்க. சத்தியத்தை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பாலில் தண்ணீர் ஊற்றுனதை போல கொஞ்சம் மெதுவாக குடிக்க கொடுங்க. எங்களுடைய ஜனங்களுடைய தொண்டை அது உள்ளே போகாது பால், அதனால் கொஞ்சம் மெதுவாக ஸ்பூன் ஃபீட் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் சொல்லுகிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளோ வருடங்கள் ஆனாலும் அவர்கள் ஆரம்பத்தில் பேசின வார்த்தையை தான் பேசிக்கொண்டே இருப்பார்களே தவிர்த்து இன்னும் அதிகமான மூல உபதேசங்கள் அது மாத்திரம் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு கடினமான உபதேசங்களையோ சத்தியமுள்ள வார்த்தைகளையோ பேசுகிற கூட்டம் இன்றைக்கு மிகவும் குறைவானவர்கள். ஆக அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக தான் அப்படி செய்திருக்கிறார். அப்போ இந்த 5 விதமான ஊழியங்கள் இருக்கிற நோக்கமே என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே ஒரு ஆள் மாத்திரமல்ல, அந்த சபையை நடத்துகிற போதகர் மாத்திரமல்ல, அந்த போதகரோடு சேர்ந்து விசுவாசிகளும் வளர வேண்டும். நாம் எல்லாரும் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக தான் அப்படி செய்திருக்கிறார், அப்படி வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கேள்வி, மிகப்பெரிய கேள்விக்குறி என்ன? எத்தனை பேர் இதை அவர்கள் உண்மையாய் செய்கிறார்கள்? இதுதான் கேள்வி. கிறிஸ்துவுக்குள் எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு என்று வார்த்தை இருக்கிறது, வசனம் இருக்கிறது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்வி என்ன? உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சபைகளுக்கு வருகிற விசுவாசிகளை தேறினவனாய் நாம் நிறுத்துகிறோமா? இதை நாம் யோசித்து பார்க்கணும். இது நம்ம மேல் வந்த கடமை, நம்முடைய பொறுப்பு. இந்த காரியத்தை நாம் செய்ய தவறினால் கடைசி நாளில் நாம் வெட்கப்படுகிற ஊழியக்காரனாய் தான் ஆணுடைய சமூகத்தில் இருக்கணும். இது எச்சரிப்பின் வார்த்தையாக இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் எந்த மனுஷனையும் தேடி நாம் நிறுத்தும் படிக்கினா எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை அறிகிற அறிவிலே சேர்ந்து வளர வேண்டும். அதுதான் ஒரு சீரான வளர்ச்சியாக இருக்க முடியும். ஆக இன்றைக்கு எண்ணிக்கையை நாம் பார்க்க வேண்டாம். எண்ணிக்கையே தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சபையிலே எண்ணிக்கையை மாத்திரம் மையமாக வைத்து செயல்படுகிற சபைகள் எத்தனையோ பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதுதான் எழுப்புதல் என்று அவர்கள் தவறான கணக்கு போட்டு வைத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு முன்னோடியாக இருப்பதும் ஒரு தவறான முன்னுதாரணம் தான். ஆகவே தான் அவர்கள் அந்த குவாலிட்டி, தரத்தை அவர்கள் அடகு வைத்து விட்டார்கள். தரத்தை அவர்கள் அலட்சியப்படுத்திவிட்டு எண்ணிக்கையை மாத்திரம் அவர்கள் நோக்கமாக இருக்கிறார்கள். ஆகவே போன வருடத்தை விட இந்த வருடம் எங்கள் சபையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை மாத்திரம்தான் அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர்த்து போன வருடத்தை விட இந்த குறிப்பிட்ட விசுவாசியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி இந்த வருடம் எப்படியா இருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்க தவறுகிறார்கள். விசுவாசிகளும் அப்படிதான் இருக்கிறார்கள். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் இல்லாவிட்டால் போன மாதத்தோடு இந்த மாதம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி நான் எப்படியாய் வளர்கிறேன் என்பதை அவர்கள் யோசித்து பார்க்காமல் இன்னும் குழந்தையாகவே இருக்கிற நிலவரங்கள் தான் அநேகமாக இருக்கிறது. இதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும். நாம் இப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடிக்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிறவர்களாய் இன்றைக்கு காணப்பட வேண்டும். இந்த சிந்தனையோடு நாம் இன்றைக்கு முடிக்கலாம். நாளை தினத்திலே இந்த தியானத்தை நாம் தொடர்ந்து செய்யலாம். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மை நடத்துவாராக. ஆமென்.